ஒரு விவசாயி ஒருத்தர் ஒரு நாள் வேலையை முடிச்சுட்டு வரும்போது வழியில் ஒரு நீல கலர் முட்டையை பார்த்து கண்டெடுக்கிறாரு. அது என்ன முட்டைனே தெரியாமல் தன் கோழிகளோடு சேர்த்தே அதை வைக்கிறாரு. கொஞ்ச நாள்லேயே அந்த முட்டையிலிருந்து ஒரு கழுகு குஞ்சு பிறந்து வருது. அந்த கழுகு குஞ்சு தான் ஒரு கழுகு அப்படிங்கிறதையே உணராமல் கோழி குஞ்சாவே நினச்சி வளர்ந்துக்கிட்டு வருது. கோழி குஞ்சு சுபாவத்தோடையே வளர்கிற அந்த கழுகு ஒரு நாள் வானத்தில் பறக்கிற கழுகை பார்த்து, சே, நாமளும் கழுகாக பறந்துருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும், உயரமாக வானத்தில் பறந்து சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கு. கொஞ்ச நாள் இப்படியே போக ஒரு நாள் அந்த கழுகு தன்னோட ரிஃப்ளெக்ஷனை, அதாவது தன்னோட பிம்பத்தை நீரில் பார்க்குது. அப்போ தான் அதுக்கு தான் ஒரு கழுகு அப்படிங்கிறதே தெரியுது. கொஞ்ச நாள்லேயே அந்த கழுகு மற்ற கழுகுகளை மாதிரி பறக்க ஆசைப்பட்டு சிறகை விரித்து உயரமாக பறக்க நினைக்குது. அதில் வெற்றியும் பெறுது. நாமளும் இது மாதிரி தான் தனக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறதே தெரியாமல் நம்ம ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே குறுக்கிட்டு இருக்கிறோம்.